சூதுவம் படம் எடுக்கும் போதுலேருந்தே இருக்கிற இந்த ஐடியா. இது வந்து சூதுவம் படம் ஆரம்பித்து நாங்கள் படம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிருக்க டயத்தில் நலன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் வந்து நலன் இந்த படத்தில் வந்து மற்ற படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த படம் வந்தாலும் கடைசியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதோட இந்த படம் வந்து ஒரு மொராலிட்டியாக வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி இருக்கே, நாளைக்கு நம்ம யாரையும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னாங்க. கேட்டேன், இல்லை சார் இது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த மொராலிட்டி விஷயத்தில் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னையும் பயங்கரமாக அந்த சூதுவம் வந்த சமயத்தில் மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், சினிமாவில் இருக்க பல பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரியில்லாத ஒரு எடுத்திருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ணாங்க என்கிட்ட. அது அப்போ நான் திருப்பி அந்த இதை வந்து நான் முதலே பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல நேரத்தில் சொன்னார், நான் சார் இந்த படத்துக்கு அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு படமாக நான் வந்து கன்சீவ் பண்ணலை. இது வந்து ஒரு 3 படமாக தான் அதை நான் கன்சீவ் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரையாலஜியாக தான் அதை கன்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு படம் எடுக்கணும், 3வது படமாக சூதுவும் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து தான் சார் முடிக்கணும். அந்த 3 படம் முடிக்கும் போது தான் இந்த முடியுமே வந்து அவங்களால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ சூதுவம் முடிச்சுட்டு நானும் நலனும் சூதுவம் 2க்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில், சார் இந்த கதையை வந்து என்னால் எழுதுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கிற நான் சூழ்நிலை என்னால் எழுத முடியல, அதனால நம்ம ரீமேக் எடுத்து வாங்கி வச்சிருக்க காதல் கடந்து போகும்போது அதை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம இந்த சூதுவம் 2 எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே நல்லா. ஏன்னா நான் காதல் கடந்து போகும் நாங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே அது சூதுவம் 2வாக தான் ஆரம்பித்தோம். அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தது, ஆஃபீஸ் போட்டது, ஒர்க் நடந்தது எல்லாமே சூதுவம் 2க்காக தான் அது வந்து அந்த டயத்தில் ஒர்க் ஆரம்பித்தது. அவர் வந்து என்னால் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார் இந்த சூழ்நிலையில், அதனால் என்ன நம்ம காதல் கடந்து போய் எடுத்தலாம், பின்னாடிக்கு நம்ம இந்த சூதுவம் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒன்ஸ் காதல் கடந்து போய் ரிலீஸ் முடிச்சோன்னா நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, நலன் இந்த படத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, சார் நான் அந்த படத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த டயத்தில் அவர் வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ வாவாத்தியார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த ஸ்கிரிப்டை நான் எழுதின வாவாத்தியார் எழுதிட்டு இருக்கேன் சார், என்னால் இப்போ சூதுவம் 2வில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து ஒரு லைனை சொல்லிடுறேன், நீங்கள் நம்ம டீம் ஒன்றை போட்டு எழுத ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சூதுவம் 2வோட லைன். ஏன்னா ஒன்லைன் வந்து அவர் நலன் சொன்னது, நலன் குமாரசாமி இந்த படம் சூதுவம் 2 படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்லைன் வந்து நலன் குமாரசாமி என்கிட்ட சொன்னார். அப்போ அதுக்கு யார் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு டீம் வேணுமே அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா அர்ஜுன் வந்து என்னோட முண்டாசுப்பேட்டி படத்தில் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டண்டாக அவர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட இன்டர்நெட் நாளையிலையும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ராட்சசன் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார். சரி நான் இப்போ நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னனால அவரையும் யோகராஜ் வந்து நல்லனோட கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருந்தார். நல்லன்னு சொன்னார், யோகராஜ் வச்சுக்கோங்க, கதிரை வச்சுக்கோங்க, அப்புறம் அவரோட கதை விவாதத்தில் இருக்க ஒரு நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த டீம் அசம்பிள் பண்ணணும். 2019 நாங்கள் இந்த கதையை எழுத ஆரம்பித்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது சூதுவம்ன்றது வந்து ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் 2 பார்ட் 3 படங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை 28 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வல். இப்போ அதில் இருந்த நடிகர்கள் வந்து அதே கேரக்டர்ஸாக 2008க்கு அப்புறம் திருப்பி வரும்போது அவங்க சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடினாங்க, அவங்க லவ் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க. இதுவும் அதே மாதிரியான ஒரு படம் தான். சூதுவம் 2ன்றது வந்து இது ஒரு தனி படமாவோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி மூவி மாதிரி வேற கதை வேற ஹீரோ அப்படின்றதுலாம் இல்லை. இதுலேயும் அதே விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸ் தனியாக தான் இருக்குது, இவரோட கேரக்டர்ஸ் வந்து தனியாக தான் இருக்குது. ஸோ நலன் சொன்ன ஐடியாவே என்னன்னா, இது வந்து 2013 நம்ம சூதுவம் எடுத்தோம் சார். இந்த சூதுவம் 2ன்றது வந்து 1990களில் ஆரம்பிச்சு சூதுவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 24 இந்த கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட ஐடியாலஜி. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து அதே கேரக்டர்ஸாகவே இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதையை எழுதி முடிச்சு இதை கதை எழுதும்போது நலன் என்கிட்ட இந்த படத்தை நான் சூதுவம் 2 எழுதுறேன், நீங்கள் லைனை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான், நீங்கள் சூதுவம் 2ன்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சூதுவம் 3 சூதுவம் தர்மம் வெல்லும் அந்த படத்தை எடுத்து முடிப்பேன்னு நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த 3வது படத்தை நான் எடுத்துறேன். நல்லா இந்த படம் எய்தர் பாசிட்டிவாக போனாலும் சரி நெகட்டிவாக போனாலும் சரி ஐ வில் ஃபினிஷ் த ட்ரையாலஜி. ஏன்னா தமிழ் சினிமாவில் தான் ஃபஸ்ட்டு ட்ரையாலஜியாக ட்ரை ஆகிட்டு இருக்க ஒரு படம் வந்து. இப்போ மற்ற படங்கள்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து முடிச்சுட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க. பட் இது பார்ட் 3 எப்படி முடியணுன்றது வரைக்கும் நலன் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த தர்மம் வெல்லும் அப்படின்ற டைட்டில் அந்த இது வரைக்கும் அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இந்த படம் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் இந்த படத்தோட சூதுவம் தர்மம் வெல்லும் எடுத்து அந்த ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
சூதுவம் ஒன்று ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து படத்தை நான் கதையை கேட்டு இந்த படத்துக்கு யாரு ஹீரோ, அப்படி உங்களுக்கு யாரு இதுல வந்து ஒரு ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த மாதிரி, ஏன்னா அந்த படத்துல வந்து ஹீரோட கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா 45 வயசு இருக்கணும் அப்படின்றது. அவர் என்கிட்ட கேட்டதே வந்து இந்த லொலு சபா நடிகர் மனோகரன் சார் ஒருத்தவர், இந்த இப்படி கையெல்லாம் ஆடிட்டு நான் அப்படின்னு வரலையா, அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சூதுவமுக்கே. அப்போ வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நல்லா நம்ம படம் எடுக்கணும், அவரை ஹீரோவா வச்சுதான் படம் எடுக்கணுமா நம்ம அப்படின்னா, இல்ல சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னாரு. நான் கூட சொன்னேன் சார் அவர் ரொம்ப இதா இருப்பாரு, நம்ம வேணா வேற ஏதாவது அதை மாதிரியே வேற யார்ட்டையா ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு யூஇசெல் சார்ட்டெல்லாம் போய் கதை சொன்னோம். அவர் நடிக்கிறேன்னு சொன்னார் அந்த படத்துல. நான் என்னோட லீஸ்ட் சான்ஸா வந்து வேணா யூஇசெல் சார் வேணா நீங்க இந்த படத்துக்கு வச்சுக்கலாங்க, அது ரொம்ப அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் வந்து அந்த டைத்துல சொன்னேன். அப்போ இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி சார். அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் மூலமாகவும் என் மூலமாகவும் நலனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் நாங்க வந்துட்டு. நலன் வந்து எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு வேண்டாம், இவர் வந்து நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன், இவர் வந்தாலும் படம் வேற மாதிரி ஆயிடும், அதனால எனக்கு வேணான்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு, எனக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் அந்த படத்துக்குள்ள விஜய் சேதுபதியை கொண்டு வருது. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னோட நடிப்பு திறமையாலையும் அவரோட மேனரிசத்தினாலையும் அந்த கேரக்டரை வேற மாதிரி டெவலப் பண்ணி வேற மாதிரியான ஒரு ஹிட்டை அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ரேஞ்சுக்கு அந்த படம் போயிருச்சு. ஸோ அந்த படத்துல எப்படி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சோ விஜய் சேதுபதி சார் இந்த கேரக்டர் பெர்ஃபெக்டா பண்ணிடுவார் அப்படின்னு நினைச்சோமோ, அதே மாதிரி இந்த சூதுவம்ல தாஸ் மாதிரி சூதுவம் டூல குருநாத், இந்த குருநாத் கேரக்டர் எழுதி முடிச்ச உடனே எங்களுக்கு இருந்த சாய்ஸ் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவர்கள் தான். ஏன்னா இந்த கேரக்டர் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணக்கூடிய இந்த படத்துல வந்து கதாநாயகன் கேரக்டர்ன்றது வந்து ஒரு பயங்கர ஒரு இதெல்லாம் இல்லாம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அது டிசைன் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து அவரால் மட்டும்தான் அதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி நாங்க அவரை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சூதுவோமை பொறுத்த வரைக்கும் நலன் என்கிட்ட சொன்னது, நலனே என்கிட்ட சொன்னதும் சரி, சூதுவோமை பொறுத்த வரைக்கும் அருமை பிரகாசம் தான் ஹீரோ, மற்ற எல்லாருமே அவர் சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான். சூதுவோமை யார் இல்லாமலும் எடுக்க முடியும், அருமை பிரகாசம் இல்லாம சூதுவோமை எதையுமே எடுக்க முடியாதுனால அவர் கேரக்டர் நான் கர்நாடகா எழுதும்போது சொன்ன கர்நாடகா நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நீங்க முடிச்ச உடனே நீங்க தான் பண்ணி ஆகணும், வேற ஆளே கிடையாது, அந்த கேரக்டர் நம்ம வேற ஆளாச்சும் பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஆல் யூனோ 2017 அப்புறம் ஒரு 7 வருஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நிதி சிக்கல்கள், பயங்கரமான பிரச்சனை எல்லாம் தாண்டி இந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ரொம்ப நல்லா எழுதிட்டாங்க, சூப்பரா எழுதிருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ப்ரொடியூஸ் பண்ணலன்னா இது வந்து படம் மாட்டிக்கணும் அப்படின்னு நான் போய் தங்கரா சார்ட்ட சொன்னேன், சார் இந்த படம் அப்படி இருக்கு, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சார்னு. அவர் என் மேல இருக்க இதெல்லாம் எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து நெகட்டிவா என்னை பத்தி பேசினா கூட அவர் வந்து எந்த விதமான இதையும் எடுத்துக்காம இந்த படத்தை முடிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஸ் 5-6 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. அது போக 1-2 கோடி ரூபாய் பப்ளிசிட்டியும் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல வந்து இசையமைப்பாளரை வந்து 2 பேர் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் பாடல் பண்ணிருக்காரு, அவருக்கு தான் முதல் படம், எட்வின் லூயிஸ் விஸ்வநாத்னு. அவர் லண்டன்ல படிக்கிறது கண்டிப்பா இருக்காரு, ஏதோ பெரிய ஸ்கூல்ல ட்ரினிட்டி ஸ்கூல்ல மியூசிக் ஸ்கூல்ல ஏதோ கோர்ஸ் பண்ண போயிருக்காரு. இன்னொரு பையன் வந்து ஹரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. 2 பேருமே அவங்களால வர முடியல. மற்றபடி இந்த படத்துல வந்து கவின், இந்த பையன் வந்து கவி நக்லைட்ஸ் சேனல்ல அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரும் கல்கின்ற ஒரு கேரக்டரும் சேர்ந்து அந்த குருநாத் கேரக்டரோட அவங்க 3 பேரும் பண்ணியிருக்க சேட்டைகள் வந்து ரொம்ப ரசிக்க முடிய மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு நான் படத்துல நம்புறேன். அதே மாதிரி இந்த படத்துல மிர்ச்சி சிவா அண்டு இவர் சந்திரசேகர் சார், ஏன்னா அந்த அவர் பண்ணிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நுவான்ஸான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பத்தி ரொம்ப பேச முடியாது, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எதுவும் அதை பத்தி ஜாஸ்தி பேச முடியாது. ஏன்னா ரொம்ப ட்ரிக்கியான ஒரு நுவான்ஸான ஒரு கேரக்டர். அதை பண்றதுக்கு ஒரு பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெர்சனாலிட்டி தேவைப்பட்டுச்சு. நிறைய சஜஷனுக்கு அப்புறம் தான் சாரு தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம், அவரும் சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாவே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்காண்டி அவங்க ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2019 ஆரம்பிச்சோம், இடையில கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் 2022 தான் அந்த ஸ்கிரிப்டை முடிச்சாங்க. 2023 ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம், நல்லபடியா படத்தை முடிச்சிருக்காரு. ரொம்ப மனதுக்கு நிறைவா வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம படம் பார்க்கும்போது ஆகா இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல ஓடும், இந்த படத்தை பத்தி நம்ம தைரியமா பேசலாம் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு
இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இறைவன் அருள்ல இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எப்பயும் எனக்கு என்னோட இந்த இது வந்து எனக்கு 20வது ரிலீஸ், இந்த படம் வந்து 21வது ரிலீஸ். இந்த 20 ரிலீஸ்லையுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. டெஸ்பைட் ஆஃப் த மூவிஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஊடகத்துறையிலேருந்து. அந்த அந்த சப்போர்ட் எனக்கு இந்த படத்துலையும் வேணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நல்லபடியாக பாசிட்டிவாக எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எம்எஸ் பாஸ்கர் ஒரு அதில் எனக்கு அந்த இந்த கேரக்டர் எப்படி அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாதோ அதே மாதிரி இப்போ எம்எஸ் பாஸ்கர் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த அடுத்து நாங்கள் இந்த தர்மபுரம் படம் எடுத்தாலும் அதுலேயும் வந்து கருணா கேரக்டரையும் சந்திரசேகர் சார் கேரக்டரையும் பாஸ்கர் சார் கேரக்டரையும் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா 2012 வந்து நாங்கள் சூதுகம் ஷூட் பண்ணோம், 2013 ரிலீஸ் ஆச்சு. 2023 சூதுகம் 2 ஷூட் பண்ணுறோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் அவர் சரி 14 வந்திருக்காரு, அவங்க எப்படி பண்ணோம் அந்த கேரக்டர் அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அந்த 2013-12 இப்போ ஷூட் பண்ணது அந்த கேரக்டர் என்ன பண்ணும் எப்படி பண்ணும் அப்படின்றத இன்னைக்கு அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு வந்து ஃபாலோ பண்றாங்க. நான் அர்ஜுன்கிட்ட கூட சொன்னேன், இதுதான் சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னைக்கு வர புது பசங்களுக்கு இருக்க வித்தியாசம். அவங்க முதல் சீன்ல நடிச்சதே அடுத்த சீன்ல மறந்துடுறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சீக்வன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரெப்ளிகா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த அருள்தாசன் மற்றபடி கார்த்திக் என்னோட கேமரா டிஓபி, ஏன்னா என்னோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 4வது படம் அவர் பண்றாரு. அதே மாதிரி அஸ்வின் அவரும் என்னோட ப்ரொடக்ஷன்ல இது 3வது படம்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. அர்ஜுனுக்கும் யுவராஜுக்கும் மிக நன்றி. ஏன்னா யுவராஜ் வந்து நலனோட கிட்டத்தட்ட 10 வருஷமா டிராவல் பண்ணார். அவரோட 3 படங்களையும் ஒர்க் பண்ணாரு. நான் சூதுகம் எழுத வாங்கன்றக்காண்டி நலன்ட்ட சொல்லிட்டு இந்த படத்துக்காண்டி எழுத வந்தாரு. அடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுக்காரு, மேபி என் ப்ரொடக்ஷன்லேயே படம் பண்ணுவார் நம்புறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து அரிசா ஜஸ்டின் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோயின் லீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜஸ்டின் எம்ஜிஆர் சார் படத்தெல்லாம் நடித்த ஒரு ஜஸ்டின் அவரோட பேத்தின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு காய்ச்சல், பெட்டில் இருக்காங்க. அதனால அவங்க வர முடியல. எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும்னு உங்கள் அனைவர்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஆமாம், அது வந்து இவரை மட்டும் என்னால் விடவே முடியல. அவரை நான் விட மாட்டேனால இவர் என்ன விட மாட்டாரான்னு தெரியல. இத்தனை 12 வருஷமா அவரோட பழையும் எப்படி அந்த 10 செகண்ட் கேப்ல சட்டை மாத்திரன்ற ரகசியம் மட்டும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை எப்படியா கண்டுபிடிச்சு நாமளும் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக ராட்சசன் படத்தின் கதாசிரியரும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து மார்க் ஆண்டனி மற்றும் தற்போது வெளிவரவுள்ள குட் பேட் அக்லியோட இணை கதாசிரியரும் இப்படத்தில் இயக்குநருமான திரு எஸ்.ஏ. அர்ஜுன் அவர்களை பேச வைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சிவி சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்புறம் சரி சிலதை மறந்துட்டாரு. சரி அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துலான்னு பார்த்தா இவர் கூடயே சார் நிக்கில் சார் உட்காந்து அந்த மறந்து போனவங்களையும் கொடுத்து பேச வச்சுட்டாரு. ஸோ எனக்கு சரி நான் பேசுறதுக்கு வேற என்ன, நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில விஷயம் மட்டும் பேசுகிறேன். நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு பட்டி தான். ஸோ அதில் சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அதில் நாங்கள் வந்து பிரமிப்பாக நாங்கள் பார்க்குறது என்னன்னா, அங்கே அந்த ஆஃபீஸில் சாரும் நலன் சார் வந்து வெளில நின்று எப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சூதுவம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போகிற வரைக்கும் கிராஸ் ஆகி போக மாட்டோம். ஏன்னா பயம், தாண்டி போகிறதுக்கே பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 பேரும் அப்படி பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அங்கேருந்து அப்புறம் இன்டர்நெட்னால நம்ம அவர் ரவி சாரோட அவரோட ஒரு ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் வந்து ராட்சசன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அப்புறம் யங் மங்ஸ் அங்கன்னு ஒரு படம் பிரபுதேவா மாஸ்டர் வச்சு பண்ணேன். அப்படியே மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. ஒரு 13 வருஷம் கழிச்சு சார் திருப்பி கூப்பிட்டாரு. ஸோ போய் பார்க்கும்போது சரி சார் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு போகும்போது அவர் ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா, சூதுகம் 2 அர்ஜுன் நீங்கள் ஃபஸ்ட்டு கதை பண்ணுங்க, அப்புறம் டேரக்ட் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணலாம். சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் கதையை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் நீங்களே டேரக்ட் பண்ணுங்கன்னு ஸோ ஹாப்பியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து ஏன்னா சூதுகம் 2 வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே யார் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை, நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னடா அப்படின்னா, ஏன்னா எந்த மாதிரி விஷயத்தை ஒத்துட்டு வந்திருக்க, சூதுகம் படத்தோட பற்றி தெரியுமா உனக்கு, அதுவும் சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி உனக்கு தெரியுமா, அங்கே போனால் என்ன ஆவன்னு உனக்கு தெரியுமா, நீ தைரியமா. ஸோ எல்லாருமே வந்து இப்படி பேசுகிற பயம் அதிகமாகிடுச்சு. சரி அப்புறம் என்னன்னா அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு அதாவது அந்த படத்துலேயும் ஒரு டைலாக் வரும், அதாவது பிரச்சனையில் இருக்க அது வாய்ப்பில் இருக்க பிரச்சனையை பார்க்காத
அந்த பிரச்சனையில் இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ உண்மையை வந்து என்னன்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அதை 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 நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2 விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பான். அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, நான் படுற கஷ்டப்படல என் பையனுக்கு தெரியும், அப்பதான் வந்து கரெக்டாக வருவான் அப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட். இவர் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பார்ப்பார். இந்த சுந்தர் சி சார் படத்துல வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிற்பார், எங்க அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்க அந்த டைரக்ஷன் டீம், அது எந்த ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன், ஏன்னா நான் உங்களை நம்பி தான் நான் ஓவரால் நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ சினிமாலெல்லாம் சொன்னாங்கன்னா ஒரு டேரக்டர் ஆகிட்டோன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்கள தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிற்க வச்சு, அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது, பட் இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை 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 அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்போ இந்த ரிலீஸ்க்கு எடுத்து வரும்போது இந்த பாடம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமான்னு ஒரு மாயோட சுத்தாம இல்லை, இதுதான் ப்ராக்டிக்கலு, இதை நீ இப்படி தான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து சாரோட ஸ்கூலில் தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா இங்கே அவரோட ஸ்கூல்லேருந்து வெளில இப்போ அவரோட லிஸ்ட்டு, அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியில் போய் ஒரு பெருசாக ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த ஸ்கூல். இப்போ நான் இப்போ தான் வெளில போகிறேன், அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லைஃப்பில் எந்த சிம்பிளாக வடிவேல் சார் சொல்லுவார்ல, நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல எவ்வளவு அடி வாங்குற தெம்பு வந்துருச்சுரா அப்படின்னு வரலைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வில் பவர் வரணும், சினிமாவில் நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஒன்று வரணும்னா நீங்க கண்டிப்பா சிவி சார் கூட கொஞ்சமா டிராவல் ஆகுங்க, டெஃபினட்டா வந்து அது வந்துடும். அப்புறம் சரி, நான் அதான் சார் நிறைய இப்போ நான் வந்து சூதுகம்குள்ள வரேன். இந்த படத்துல வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிவி சார் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அதாவது விஜய் சேதுபதி சார் ஏற்றுக்க முடியும், அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ள ஹீரோ யாரை கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்போதான் வந்து என்னன்னா அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார். இந்த வார்த்தையை சொல்லதான் டக்குன்னு சிவா சார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் பண்ணுவார், சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இல்லை சார், எனக்கு அவர் கூட ரொம்ப வருஷமா டிராவல் இருக்கு. சாரோட நான் வந்து என்னோட முதல் படம் டிஸ்கஸ்லேருந்து அவர் கூட நான் சிவா சார் கூட டிராவல் ஆயிருக்கேன். ஸோ இந்த படத்தில் அந்த குருநாத்ன்ற கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், அது சார் சொல்லிட்டாரு. நான் அவர் சார் பாஸ்கர் சார் அங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்காருன்னா, அவர் ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்க, சைடில் நடிக்கிறவங்க, பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு டைலாக் பேசுறது கூட சாரே சொல்லி கொடுத்துருவார். நீ இதை சொன்னாதான்ப்பா அடுத்து நான் அந்த டைலாக் பேச முடியும், நீ இந்த மாடுலேஷனில் பேசினாதான் நான் இப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்றது முதல் கொண்டு சாரே சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம ஜஸ்ட் அங்கே ஆக்ஷன் கட் சொன்னாவே போதும். அப்புறம் நம்ம அருள்தாஸ் அண்ணனோட அவர் என்னடா அதான் அவர் சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் தாண்டி இந்த படத்தில் சூதுவம் 1க்கும் 2க்கும் ஒரு பெரிய பாலம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் இல்லாமல் இந்த கதையை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கருணா சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் பார்த்து வேந்தார் இல்லைங்களா, ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்லேயே பண்ணாருன்ட்டு அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்கிட்ட இருந்தது. அந்த அருமை பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் பண்ணும்போது, நீங்கள் சூதுகுமல ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, இந்த கழுத்தை பிடிச்சி அவங்க அம்மாட்ட பேசுகிற ஒன்று இருக்கும். அவர் சார் வந்து பண்ணார் ஒரு எனக்கு சிங்கிள் டேக்கில் அந்த அப்படியே அருமை பிரகாசம் அடுத்த செகண்டாகவே பண்ணார். அவ்வளோ ஒத்துழைப்பு இருக்கும். நமக்கு என்னென்னா நலன் சாரி கிரியேட் பண்ணி வச்சிட்டார் இல்லைங்களா, அவங்க அப்பா கேரக்டரு, ஞானோதயம் கேரக்டரு, அருமை பிரகாசம் கேரக்டர் நலன் சாரி கிரியேட் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் வாகை சந்திரசேகர் சார், நான் வந்து ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நான். ஸோ அவரோட நடித்தவங்க ராதாரவி சார், வாகை சார், இவங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப, ஸோ வாகை சார்ட்ட உட்காந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக கேட்டுப்பாரு. அடுத்து அந்த நம்ம நினச்ச அந்த கேரக்டர் மாடுலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார். இந்த ஒரு வேர்டு தான் இருக்கும், அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ
டெப்த் கொடுத்து அந்த டயலாக் சூப்பராக பண்ணார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் தங்கராஜ் சார், இப்போ நான் சிவி சாரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். தங்கராஜ் சார் பற்றி சொல்கிறதுக்கு என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசியை போக்கின ஒரு அப்படி சார். அப்புறம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பாட்டில் என்ன வேணும் அப்படின்றது வந்து இப்போ வீட்டில் அப்பா ஒன்று தரலன்னா நம்ம லைட்டாக அம்மாட்ட கேட்டு காசை பிடிங்கிட்டு போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சிவி சார் இல்லாத நேரமாக பார்த்து அவர்கிட்ட பேசி, சார் இது வேணும் சார், அது வேணும் சார், அப்படி வேணும் சார்ன்ட்டு இப்படி இல்லை. அப்புறம் அவர் வந்து திட்டுவார், நீங்கள் ஏன் சார் கொடுத்தீங்க, அவங்க அப்படி தான் சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவார். அப்படி வந்து தங்கம் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல கிராண்டாகவே கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும், அந்த குவாலிட்டி குறையாமல் இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்புறம் இந்த படத்தில் என்னோட கேமராமேன் கார்த்திக் தில்லை ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு 50 அடியிலேருந்து குதிக்கணும் ப்ரோ, சரி குதிச்சிடலாம் ப்ரோ அப்படின்றவர். ஏன் அப்படின்னா நம்ம ரெடினா ரெடி, குதிக்கணும் அந்த ஒரு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. அவர் அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த படம் ஃபுல்லாக எனக்கு இருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஃபில் மட்டும் பண்ண முடியாது, ஒரு இடமும் ஒரு கேரக்டராக ஃபீல் ஆகணுன்றதுக்கு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண அது ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், அது எப்படின்னா அவரும் நான் ஆக்சுவலாக வந்து அந்த டைம் நான் அவருக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. இன்னும் ஒரு 15 நாள் இருந்தால் ஒய்ஃப் அண்ட் டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நைட் மட்டும் தான் கட் பண்ணுவார், ஆனால் சூப்பராக பண்ணுவார். நைட்டு ஃபுல்லாக அவர் கூட தான் ட்ராவல் ஆகணும். நிறைய திட்டுக்கு வாங்கினாலும் ஒர்க்கு சூப்பராக பண்ணுறதுனால அவர் கூடயே நான் வந்து அந்த நைட்டாக இருந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்போ அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுறவங்களும் அவர் கண்டிப்பாக பக்கத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு அதான் இப்போ நலன் சார் வந்து அந்த கோர் ஐடியா கொடுத்துட்டாரு. பட் அதை ஒரு முழு வடிவமாக திரைக்கதை பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஒர்க் பண்ண படங்கள் எனக்கு இந்த படத்தோட வேல்டே வேறையாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ நான் என்னன்னா நலன் சாரோட ஒர்க் பண்ணவங்க யார் யார் இந்த கதையில் அப்படின்னும் போது, அப்போ அந்த டீம் யோகராஜ், அப்புறம் கதிர், அப்புறம் யோகின், இவங்க 3 பேர் நாங்களாம் சேர்ந்து அந்த டைமில் அவர் எப்படி திங்கில் இருந்தார், என்னென்னலாம் பார்த்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக அதை கிரியேட் பண்ணோம். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸு இதில், அப்புறம் இந்த அரசியல் வசனம்லாம் எனக்கு அனுபவம் பத்தலை. ஏன்னா ரொம்ப மெச்சூரான ஒரு வார்த்தைகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு எனக்கு ரமேஷன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார். ஸோ ஓவராலாக வந்து இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் தான் இன்னைக்கு இங்கே இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். சூதுவம் ஒன்று வந்து உங்களுக்கு, ஏன்னா அது உங்களுக்கு சூதுவம் சொல்லும் போது இன்னொரு விஷயம். ஸோ அந்த படம் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 15 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் இருக்கும்போது வந்து திருட்டு போயிட்டாங்க. அது ட்ரிக்ஸாக ஏமாற்றி திருட்டு போயிட்டாங்க. வீட்டை சுற்றி கூட்டம் கூடினதுக்கப்புறம் நான் எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவன் இப்படி தான் வந்தான், தண்ணி வேணும்னு கேட்டால் நான் எடுக்க போனேன், அந்த டைமில் தான் போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்தவங்க எல்லாம் வந்து பாரு அவன் எவ்வளோ திறமைசாலியாக இருப்பான், இந்த பையனை ஏமாற்றி நகையை எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த திருடிட்டு போனவன் வந்து எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ நகையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம், நம்மளை சொல்லாமல் எல்லாம் அவனோட திறமையை பேசிகிட்டு இருக்காங்க. சரி பகலில் நடமாட முடியலன்னு காலை விடியகாலம் 4 மணிக்கு போனேன்னா அங்கே கோலம் போடுற பொம்பளைங்க, கூட்டுற பொம்பளை, இந்த பையனை தான் ஏமாற்றிட்டாங்க, எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் பையன் நம்ம ஏமாற்றிட்டாங்க பாருலன்னு அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த தேட்டரில் இந்த படத்தை பார்க்கும்போது அதை தவறு செய்கிறவங்களாம் செஞ்சிடறாங்க. அதாவது அப்படின்னு பார்க்கும்போது தேட்டர் பெரிய கிளாப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு வில்லத்தனமாக இருக்கிறவங்க வந்து வின் பண்ணும்போது கிளாப்ஸ் பார்க்கும் மிரட்டேன். ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த இப்போ எனக்கு அந்த ஒரு 13 வருஷத்துல ஒரு வளர்ச்சி, அந்த ஒரு மாற்றமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த தேட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக அந்த சூதுவம் ஒன்று உங்களை என்ன பண்ணுச்சோ, உங்கள் தேட்டரில் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ, டெஃபினட்டாக இந்த படமும் கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம், நம்பி ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சார் பிஆர்ஓ சார், நான் நிக்கில் சாரை சொல்ல மறந்துட்டேன் சார். நன்றி சார்.